எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐடி நண்பன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பிஓ 2025 இந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோமா? வாங்க. ஓகே, வழக்கமாக நம்ம எப்பவும் போல் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் போயிட்டு இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, எஸ்பிஐ ரெக்யூப்மெண்ட் அந்த மாதிரி நம்ம டைப் பண்ண போகிறோம். இதை டைப் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொதல் பேஜில் கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கேரியர். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நம்மளுக்கு என்னென்ன ஜாப் இருக்குங்கிற லிஸ்ட்டு வரும். அதில் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஓ. அந்த போஸ்டரை நம்ம கிளிக் பண்ணுறோம். அந்த பேரை கிளிக் பண்ணோன்னா கீழே அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த அப்ளை நவ்வை கிளிக் பண்ணோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் எப்பவும் போல் வழக்கமாக நம்மளுக்கு தெரியுதான் கிளிக் டு நியூ அப்ளிகேஷன். அதில் போய்ட்டு நம்ம பேர், அப்புறம் கீழே நம்ம இன்சியல் எல்லாம் எப்பவும் போல் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. ஏன்னா மாற்றி அடிச்சிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் இருக்க மாதிரி அடிச்சுக்கோங்க. கீழே ஆல்ட்ரேஷன் நம்மளுக்கு ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் அடிச்சுக்கோங்க. அதே இது கன்ஃபார்மாக கீழே அடிச்சுக்கோங்க. ஆல்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு வேணும்னா அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்து உங்களோட இமெயில் ஐடியை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக அடிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வராது, எந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக க்ளியர் பண்ணிவிட்டு கீழே அந்த எப்பவும் போல் நம்ம வெரிஃபிகேஷன் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் உள்ளே நுழைஞ்சிரும். அந்த கியூஆர் அந்த பேர், டேட் ஆஃப் பர்த், பேர்லாம் பார்த்துக்கோங்க. இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இதான் மெயின். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடும். முதல்ல உங்களோட நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு காமிச்சிடும். உங்கள் மெயிலுக்கும் வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஃபோட்டோ அப்லோட் ஆப்ஷன்ஸை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். கேட்டகரி, இந்த கேட்டகரியில் நீங்கள் ஜென்ரலாக ஓபிசியா, எஸ்சி, எஸ்டியா அப்படிங்கிறத கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நான் ஓபிசி செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை பண்ணி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டைப் பண்ணுறதா, நான் இதை சும்மா டைப் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் மென்ஷன் என்னது காமிக்கிறது கிடையாது, சும்மா டைப் பண்ணியிருக்கேன் அந்த சப் கேஸ்ட்டை. ஸோ ஓபிசி செலக்ட் பண்ணால் சப் கேஸ்ட்டை எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். அடுத்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்னங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. நோ போகிற இடத்துல பார்த்துக்கோங்க. டிசபிலிட்டியாக பேசணும் அப்படின்னு கேட்பாங்க, நோ கொடுத்துக்கோங்க. எது எஸ்ஸா என்னங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்தியன் நேஷனாலிட்டி, இந்தியன், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இந்த மாதிரி என்ன இதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனாரிட்டி கேட்டகரி ஹிந்துக்கு வராது, ஸோ அதனால் நோ கொடுத்துக்கோங்க. முஸ்லீம், கிறிஸ்டின் அவங்களுக்கு மைனாரிட்டி கேட்டகரி வரும். ஸோ அவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அதுபோக அடுத்து என்னென்ன தேவைங்கிறது பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் எத்தனை வாட்டை இந்த பிஓ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, எலிஜிபிள் இல்லைங்கிற ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் ஃபில்அப் பண்ணாதனால சும்மா இப்போதைக்கு 0ன்னு போட்டிருக்கேன். நான் அதை அப்ளை பண்ணால் புதுசாக அப்ளை பண்ணுறனால நான் 0ன்னு போட்டு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கிளியரன்ஸாக நல்லா நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துக்கோங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இதுவும் கரெக்டாக இருக்கா என்னங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாற்றி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா உங்களோட ஆதாரம் வச்சு தான் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை நல்லா கரெக்டாக கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்கிற ஆப்ஷன் எல்லாங்கிறவே நீங்களையும் பார்த்துக்கோங்க. அங்கே எஸ்பிஐயில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை கிரிக்க வேலை பார்க்குறீங்களா, இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ இல்லை வேலை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்கும் கீழே. அதை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. எஸ்னா எஸ் போட்டுக்கோங்க, நோனா நோ போட்டுக்கோங்க. ஸோ அதான் உங்களுக்கு மெயின், அந்த பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு எல்லாமே ஃபில்லாகி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்கும். பேன் நம்பர் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அடுத்து சிட்டி கேட்கும். தமிழ்நாடு, எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கே, மதுரையா, சென்னையா, கோயம்புத்தூரா, அதில் காமிக்கிற இந்த லிஸ்ட்டுகள் தான் வருது. நீங்கள் வேறு லிஸ்ட்டு பார்க்க முடியாது. இல்லை என்னங்கிறது நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. மதுரைனா மதுரை போட்டுக்கோங்க, சென்னைனா சென்னை போட்டுக்கோங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாம் கேட்கும், அதுவும் தமிழ்நாடு, மதுரை. உங்களுக்கு என்ன 3 தான் ஆப்ஷன் கேட்கும், சென்னை, மதுரை, திருநெல்வேலின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன இதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமா அண்ட் ஐடி ப்ரூஃப் கேட்கும். அதை வந்து நீங்கள் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி எது பேர் கரெக்டாக இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஆதார் கார்டு தான் இருக்கும். ஸோ ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இது ஃபில்அப் பண்ணிவிட்டு அடுத்து கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மார்க் ஷீட் படி எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. டேட்டு, மந்த்து, இயரை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏஜ்னா மெயினாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உங்கள் மார்க் ஷீட் படி எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதில் வந்து ஆனா பெண்ணாங்கிறத கரெக்டாக மேலாக ஃபீமேலாக கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள் அது மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்தா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள். நோன் கொடுத்தீங்கன்னா இல்லைன்னு நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு கேட்பாங்க. விடோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்பா பேர் இன்சில் போடுறோன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். உங்கள் அப்பா பேர், அடுத்து வந்து உங்கள் அம்மா பேர், இதெல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே போயிட்டிங்கன்னா அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸை வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ப்ரூஃப் கொண்டு போகிறீங்க, அந்த ஆதார் இருக்கிற அட்ரஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதில் இருக்கிற மாதிரி ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அது வந்து கரண்ட் அட்ரஸாக வச்சுக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற ஒன்று கேட்கும். ஸோ பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து இதே அட்ரஸாக இருந்தால் அதில் வந்து ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டிக் போட்டுக்கோங்க. ஏன்னா டிக் போட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் அப்படியே வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்து கீழே வந்துடும். ஸோ அந்த அட்ரஸில் நீங்கள் இல்லாத பட்சத்தில் வேறு அட்ரஸாக இருந்தால், பெர்மனண்ட் அட்ரஸ் வேறு அட்ரஸாக இருந்தால் அந்த டிக்கை எடுத்து விட்டு நீங்கள் அதை வந்து கீழே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. 2 அட்ரஸுமே இருக்கிற மாதிரி அதுக்கு ப்ரூஃபும் கையில் வச்சுக்கோங்க. எனக்கு கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். எதில் கம்யூனிகேஷன் அட்ரஸாக இந்த அட்ரஸ்ன்ட்டு அது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வேல்யூ செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். ஸோ அடுத்த இயரில் வந்து நீங்கள் டிகிரி வந்து பாஸா இல்லை அப்பியரிங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அப்பியரிங்னா அந்த எப்போ முடிய போகுது, என்ன டீட்டெயில்ஸு என்னங்கிறது கேட்கும். பாஸ்டுன்னா உங்களுக்கு எந்த ஆர்ட்ஸா, சயின்ஸா, இன்ஜினியரிங்கா, அப்புறம் பிஎஸ்சியா, என்ன ஒரு அதர் கேட்டகரியாக நிறையா லிஸ்ட்டுகள் அதில் காமிக்கும். நான் காமிக்கிற இந்த லிஸ்ட்டில். ஸோ அதில் என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் யூனிவர்சிட்டி அடித்தாலும் சரி, காலேஜ் அடித்தாலும் சரி, எதுனாலும் ஓகே. காலேஜ் பேரோ யூனிவர்சிட்டி பேரோ ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டியை மேக்ஸிமம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி இருக்கிற பிளேஸ் எங்கே அதுங்கிறது உங்கள் காலேஜ் பேர் அடித்தா அதோட பிளேஸ் எங்கே இருக்கிறது. மதுரைனா மதுரை, சென்னைனா சென்னை, எந்த ஊர் இருக்கோ அந்த ஊரை டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பாஸிங் அப்படின்னு கேட்கும். எந்த டேட்டு, மந்த்து, இயர் நீங்கள் பாஸ் பண்ணது அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நீங்கள் அந்த டேட்டை வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும். ஃபைனல் இயரில் கொடுத்த மார்க் ஷீட்டு டோட்டலாக முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, ஃபைனல் மார்க் ஷீட்டு அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்க டேட்டு, மந்த்துங்கிறத கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் வந்து கூட்டி உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதை இந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கோங்க. பாயிண்ட், அப்புறம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்டிகிரேட்டு டூயல் டிகிரி அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் படிச்சிருந்தால் அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட்டு, அதர் கேட்டகரி, ப்ரொஃபஷனல் நிறையா இருக்குது. நீங்கள் அதெல்லாம் இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்தவங்களுக்கு ட்ரைனிங்காண்டி கேட்பாங்க. ஸோ அந்த அவங்க கொடுக்குற ட்ரைனிங்க்கு அந்த பிளேஸில் மதுரையில் எங்கேனாலும் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. டீட்டெயில் மதுரைன்னு செலக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க நீங்கள் போக விருப்பம் இல்லாத பட்சத்தில். அதுக்கடுத்து லாங்குவேஜஸ், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், அது 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக என்ன வருதோ அதை ஃபஸ்ட் அடிச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் அது என்னவோ தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வேறு இன்னொன்று லாங்குவேஜ் ஹிந்தியா, மராத்தியா என்ன தெரியுமோ, மலையாளமா, அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு வேல்யூ செக் கொடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது எரர் காமிச்சால் அடுத்து வந்து நீங்கள் உங்களுக்கு போய்க்கலாம். ஸோ இதிலே போயிட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களோட பேர், டீட்டெயில்ஸு எல்லாமே அப்ளிகேஷன் ப்ரீவியூ காமிக்கும். இந்த ப்ரீவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு பேக் போயிட்டு எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஆதார் இருக்கிறத என்னோடய ஐடி ப்ரூஃபு, அதான் பேர் எதுவும் சேஞ்ச் ஆகலை, கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத அதை போட்டுக்கோங்க. 3வது ஆப்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கு வேறு ப்ரூஃப் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே இருக்கிற 3வதையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா ஓகே, அதை போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஓகே கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் ஆயிரும். அடுத்து வந்து உங்களோட லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், அப்புறம் வந்து டிக்ளரேஷன் கேட்கும். நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க.
அந்த நோட்டிஃபிகேஷன் படி நீங்கள் உங்களோட எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் டைப் பண்ணி எழுதிக்கோங்க, கையால் எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க கரெக்டான ஆப்ஷன் வச்சு. அது அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சப்மிட் ஆயிரும். அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் வரும். உங்களோட பேமெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த கோட் அடித்து அடுத்த ஆப்ஷன் போயிருங்க. அந்த காமிக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் கேஷா ஜிபேயா அதுங்கிறத உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. கார்டுனா கார்டில் கட்டிடுங்க, கிரெடிட் கார்டு கிரெடிட்டு, நெட் பேங்கிங்க்கு, யூபிஐ பேமெண்ட் எல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் எது வேணுமோ அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். உங்களோட ஃபார்ம் வந்து நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எஸ்பிஐ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.